வணக்கம் நண்பர்களே. உலகத்துல இருக்கிற மில்லியனர்களும், பில்லியனர்களும் தங்களோட சொத்து மதிப்பு வீழ்ச்சியடையும் போதோ, இல்ல உலகப் பொருளாதாரம் மந்தமாக இருக்கும்போதோ, கொஞ்சம் கூட பயப்படாம எப்படி இன்னும் பல மடங்கு லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா, சராசரி மனிதர்கள் ஒரு சின்ன பொருளாதார நெருக்கடி வந்தா கூட நிலைகுலைந்து போயிடுறாங்க. ஏன்னா, சாதாரண மனிதர்கள் பணத்தை எப்படி செலவு செய்வது என்று யோசிக்கும்போது, மில்லியனர்கள் அந்த பணத்தை எப்படி ஒரு உயர் மதிப்பு சொத்தாக மாற்றுவது என்று யோசிக்கிறார்கள். குவாண்டம் அறிவியலின்படி, மில்லியனர்களின் மூளை ஒரு தனித்துவமான அலைவரிசையில் வேலை செய்யுது. உங்களுடைய மைண்ட் செட்டை அந்த மில்லியனர் லெவலுக்கு மாற்றி சொத்துக்களை குவிக்கும் ரகசியம் என்ன? அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல மில்லியனர்களும் மற்றவர்களுக்கும் இருக்கும் அந்த அசைக்க முடியாத மனநிலை வித்தியாசத்தை நாம பிரிச்சு பார்த்துடலாம். சராசரி மனிதர்களோட மூளை எப்பவுமே நுகர்வோர் மனநிலையில இருக்கும். அதாவது கன்சியூமர் மைண்ட் செட். அதாவது கையில காசு வந்த உடனே அதை வச்சு என்ன பொருள் வாங்கலாம், எப்படி ஆடம்பரமா காட்டலாம்னு தான் யோசிக்கும். இதனால அவங்களுடைய எனர்ஜி சிக்னல் எப்பவுமே பணத்தை கரைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சிக்னலாகவே இருக்கும். ஆனா, மில்லியனர்களின் குவாண்டம் அலைவரிசை எப்பவுமே உற்பத்தியாளர் மனநிலையே இருக்கும். அவங்க கைக்கு ஒரு ஒரு ரூ. 1,00,000 வந்துச்சுன்னா, இந்த 1,00,000 வச்சு எப்படி மாசம் ரூ. 5,000 தர்ற ஒரு சொத்து வாங்குறது? அப்படின்னு தான் அவங்களோட மூளை கணக்கு போடும். குவாண்டம் பிசிக்ஸின் படி எனர்ஜி ஒரு வடிவத்துல இருக்கு, இன்னொரு வடிவத்துக்கு மாறக்கூடியது. மில்லியனர்கள் தங்களுக்கு வர்ற பண ஆற்றலை அழியாத சொத்து ஆற்றலாக மாத்துறாங்க. ரியல் எஸ்டேட், பங்குகள், கம்பெனி கம்பெனியோட பங்குகள் போன்ற உயர் மதிப்பு முதலீடுகள்ல அவங்களுடைய கவனம் இருக்கும். அவங்க தூங்கும்போது கூட அவங்களோட சொத்துக்கள் அவங்களுக்காக பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சொத்து மேலாண்மை ரகசியத்தை நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால காலத்துக்கும் பண நெருக்கடி இல்லாம வாழ முடியும். நம்மள பல பேர் வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் ஏன் பணக்காரராக முடியல தெரியுமா? நம்மோட லைஃப் ஸ்டைல்ல நாம வச்சிருக்கிற சில தவறான சொத்து மேலாண்மை பழக்கங்கள் தான் காரணமே. அந்த தவறுகளை இப்போ வரிசையா பார்ப்போம். முதலாவது தவறு என்னன்னா, ராபர்ட் கியோசாகி அவரோட ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற புத்தகத்துல ஒரு அருமையான விஷயம் சொல்லி இருப்பார். உங்க பர்சுக்குள்ள பணத்தை கொண்டு வந்தா அது சொத்து. உங்க பர்ஸை விட்டு பணத்தை வெளியே எடுத்தால் அது சுமை. நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா, கார் வாங்குறது, லேட்டஸ்ட் ஐபோன் வாங்குறது, ஆடம்பர பொருட்களை இஎம்ஐல மூலமா வாங்குறது, இது எல்லாம் சொத்துன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா, நீங்க ஷோரூம்ல இருந்து காரை வெளியே எடுத்த அடுத்த நொடியே அதோட மதிப்பு 30% குறைஞ்சிடும். அது உங்க பர்ஸ்ல இருந்து பெட்ரோலுக்கும் இந்த மெயின்டெனன்ஸுக்கும் காசை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கும். இது சொத்து இல்ல, சுமை. மில்லியனர்கள் சுமையை குறைக்க பார்ப்பாங்க, சொத்தை அதிகமாக்க பார்ப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இரண்டாவதா, பல பேரோட லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற மிகப்பெரிய தவறு வர்ற வருமானத்தை அப்படியே மொத்தமா செலவு செய்யறது தான். திடீர்னு ஒரு மருத்துவ செலவோ அல்லது வேலை இழப்போ ஏற்பட்டா உடனே கிரெடிட் கார்டையோ அல்லது அதிக வட்டிக்கு கடனையோ வாங்குவாங்க. இதனால அவங்க ஒரு பெரிய கடன் சுழற்சிக்குள்ள மாட்டிப்பாங்க. மில்லினியர்கள் எப்பவுமே தங்களோட அந்த 6 மாத செலவுக்கான தொகையை ஒரு லிக்விட் ஃபண்டாவே அல்லது ஒரு அவசர கால நிதியாக தனியா வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு மன அமைதியையும் தைரியத்தையும் தரும். அந்த தைரியமான குவாண்டம் சிக்னல் தான் அவங்களை அடுத்தடுத்த ஒரு பெரிய பிசினஸ் முடிவுகளை எடுக்க வைக்குது. இப்போ
3வது என்னன்னா, கம்மியான சம்பளம் வருது. இப்போ எனக்கு கம்மியான சம்பளம் வருது. நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பல பேர் முதலீட்டை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ முதலீட்டுக்கு மிக முக்கியமானது உங்களுடைய பணம் இல்லை, காலம் தான் முக்கியம். கூட்டு வட்டியின் பேராற்றல், இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது குவாண்டம் லீப் போல ஒரு வேலை செய்யக்கூடியது. நீங்க சின்ன வயசுல இருந்தே மாசம் ஒரு ரூ. 1000 ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அல்லது பங்குகள்லயோ முதலீடு செய்ய தொடங்கினா 20 வருஷத்துல அது பல கோடிகளா மாறும். முதலீட்டை தள்ளி போடுவது உங்களுடைய எதிர்கால கோடீஸ்வர ஒரு வாய்ப்பை நீங்களே நிராகரிப்பதற்கு சமம். இப்போ நிஜ வாழ்க்கையை பத்தி நாம பார்க்கலாம். இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சமுதாயத்துல நடக்கிற ஒரு நேரடி விஷயத்தை பார்ப்போம். ரமேஷ், சுரேஷ்ன்னு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்கும் ஒரே நேரத்துல ஒரு ரூ. 5,00,000 போனஸ் பணம் கிடைச்சதுன்னு வச்சுப்போம். ரமேஷ் என்ன பண்றாருன்னா, அந்த 5,00,000 வச்சு ஒரு பெரிய லேட்டஸ்ட் மாடல் காரை வந்து டவுன் ப அந்த டவுன் பேமெண்ட் இருக்கு இல்லையா? அப்படி கட்டி லோன்ல வாங்குறாரு. அவரோட சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தா காட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா, அடுத்த மாசத்துல இருந்து அவரோட சம்பளத்துல பாதி காசு காரோட இஎம்ஐக்கு போயிடுது. இந்த இஎம்ஐங்கிறது கொடூரமானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரால நிம்மதியா தூங்க முடியுமா? ஆபீஸ்ல பாஸ் திட்டினா கூட வேலையை விட்டு வரவே முடியாது, விடவும் முடியாம கஷ்டப்படுறார் இப்போதைக்கு. இப்போ சுரேஷை பார்ப்போம். அவர் 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருந்து அந்த 5,00,000 வச்சு எந்த ஒரு ஆடம்பர பொருளையும் வாங்கல. அவர் அந்த பணத்தை 2ஆ பிரிக்கிறார். ஒரு பகுதியை ஒரு வளரக்கூடிய அந்த நிலம் இருக்குது இல்லையா? அந்த நிலத்தின் மீது அல்லது இன்னொரு நல்ல நிறுவனத்தினுடைய ஷேரைகள வாங்குறாரு. முதலீடு செய்றார். மீதி பகுதியை அவரோட சுய முன்னேற்றத்திற்காக ஒரு பெரிய இந்த பிசினஸ்க்கு அ செலவு பண்றாரு. எதுக்காக செலவு பண்றாருன்னா, அத கத்துக்கணும். நம்ம ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு, அந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு செலவு பண்றாரு. ஒரு பகுதிய தான். அடுத்த 5 வருஷங்கள்ல ரமேஷ் வாங்கின காரோட மதிப்பு வெறும் 2,00,000 குறைஞ்சிருக்கும். ஆனா, சுரேஷ் செய்த முதலீட்டின் மதிப்பு 20,00,000 உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, அவர் கத்துக்கிட்ட திறமையால அவரோட வருமானமும் பல மடங்கு அதிகமாயிருக்கும். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கவனிச்சீங்களா? ரமேஷ் சுமைகளை சேர்த்தார். அந்த சுரேஷ்ங்கிற புத்திசாலி சொத்துக்களை சேர்த்தார். இதுதான் அந்த மில்லியனர்களின் குவாண்டம் மைண்ட் செட்டே இதுதான். இந்த மைண்ட் செட் நம்ம எல்லோருக்கும் வரணும்னா, இந்த சொத்துக்களை குவிக்கக்கூடிய மில்லினியர் மில்லினியர் உன்னுடைய விதிகளை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த மில்லினியர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விதி. இத நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். அப்பத்தான் நாம மில்லினியர் ஆக முடியும். சரி, இப்போ நம்மோட மைண்ட் செட்டை மாற்றி இந்த மில்லியனர்களா போல சொத்துக்களை எப்படி உருவாக்குவது? அதுக்கான 3 கோல்டன் ரூல்ஸ பார்க்கலாம். இப்போ உங்களை விட உங்க பணம் உழைக்கணும். நீங்க உழைச்சா மட்டும் தான் காசு வரும் அப்படிங்கிற நிலையை மாத்துங்க. நீங்க சம்பாதிக்கும் பணத்துல ஒரு பகுதியை தொடர்ந்து முதலீடு செய்யுங்க. அது பங்குகள், இந்த பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அல்லது தங்கமா இருக்கலாம். அந்த பணம் உங்களுக்கு ஒரு செயலற்ற வருமானத்தை தரணும். உங்களுடைய பணம் உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைக்கத் தொடங்கணும். நீங்க மிக வேகமா நிதி சுதந்திரத்தை அடைவீர்கள். அப்பதான். இப்ப 2வதா, பொதுவா மக்கள் வருமானம் வந்த உடனே செலவு செஞ்சுட்டு, மீதி இருந்தா சேமிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா, மில்லியனர்கள் விதி என்னன்னா, வருமானம் மைனஸ் முதலீடு.
ஈக்குவல் டு செலவு. இந்த விதியை நல்லா புரிஞ்சுக்கங்க. சம்பளம் வந்த உடனே முதல் 20% பணத்தை முதலீட்டுக்கு தனியா எடுத்து வச்சிருங்க. மீதி இருக்கிற பணத்துக்குள்ள உங்களுடைய பட்ஜெட்டை திட்டமிடுங்க. இந்த ஒரு பழக்கம் உங்களுடைய பணத்தடையை உடைத்து செல்வத்தை வேகமாக பெருக்கும். 3வதா, உலகத்திலேயே மிகச்சிறந்த முதலீடு எதுனா, அது உங்களுடைய அறிவின் மீது நீங்க செய்யற முதலீடு தான். புதிய பிசினஸ் உத்திகள், நிதி மேலாண்மை, மார்க்கெட்டிங் மற்றும் போன்ற அந்த உயர்தரமான திறமைகளை கத்துக்க பணத்தை செலவு செய்யுங்க. உங்களுடைய தகுதி உயரும் போது உங்களுக்கு குவாண்டம் அலைவரிசை ஒரு பிரீமியம் லெவலுக்கு மாறும். உங்களை தேடி வரும் வாய்ப்புகளின் மதிப்பு பல மடங்கு அதிகமாகும். ஸோ நண்பர்களே, ம், பணக்காரராவது அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் கிடையாது. அது ஒரு முறையான சொத்து மேலாண்மை மற்றும் சரியான நிதி சிந்தனையின் முடிவு. சுமைகளை தவிர்த்து உண்மையான சொத்துக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தணும். கவனத்தை செலுத்தும் போதுதான் நாம இந்த புதிய இடத்துக்கு வர முடியும். உங்களுடைய பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. இந்த குவாண்டம் மைண்ட் செட்டை நீங்க பழகிட்டா உங்க வாழ்க்கையில பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. இந்த குவாண்டம் மைண்ட் செட்டுக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய முந்தைய வீடியோக்கள்ல இருக்கும். அதை பயன்படுத்தி நாம் இந்த நிலையை கொண்டு வரலாம். இந்த நிம்மதியான நிதி சுதந்திரம் உங்க கைக்கு கண்டிப்பா வரும், நீங்க முயற்சி பண்ணா. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுடைய சொத்து மேலாண்மை பற்றிய பார்வையை முற்றிலுமா மாத்தி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் நீங்க விழிப்புணர்வோடு இருங்கள். உங்களுடைய முதலீடுகளை சரியாக மேலாண்மை செய்யுங்கள். உங்களுடைய குவாண்டம் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த வெற்றி நமதே. நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.